என்னடா நியூஸ்ல என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலிருந்து வீட்டுல ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை நிலவிச்சு கொண்டே இருந்தது. தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த செய்திகளை பார்த்த ராஜலட்சுமி மனசுக்குள் கொதித்துக் கொண்டே இருந்தாங்க. வீட்டின் மானம், குடும்பத்தின் பெயர், அக்கம் பக்கத்தினர் என்ன நினைப்பாங்க என்ற கவலை அவர்களை முழுவதும் ஆக்கிரமித்து இருந்தது. அந்த நேரத்துல கதவு திறந்த சத்தம் கேட்டதும் எல்லாருடைய பார்வையும் அங்கே திரும்பியது. வெளியே இருந்து அமைதியான முகத்தோடு மதி உள்ளே நடந்து வந்தாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு தைரியமும் உறுதியும் மறைந்து கிடக்குது என்பதை அங்கே இருந்த யாருமே புரிந்து கொள்ளவில்லை. மதி உள்ளே வந்தவுடனே ராஜலட்சுமி, வா, உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னாங்க. அவர்களின் குரலில் இருந்த கடுமை அந்த வீட்டின் காற்றையே கனமாக மாற்றியது. என்ன விஷயம் என்று மதி சாதாரணமாக கேட்டாலும் அதற்கு பின்னால் வரப்போகும் புயலை அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ராஜலட்சுமி உடனே குரலை உயர்த்தி, என்ன விஷயம்னு கேக்குறியா? நீ வேலை பார்க்கிற காலேஜ்ல என்ன நடக்குது பாரு. அங்க படிக்கிற பசங்க போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப ஊரே அதை பத்தி தான் பேசுது. இந்த வீட்டோட மருமகள் அந்த காலேஜ்ல வேலை பார்க்கிறாளேன்னு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மதி அமைதியாக நின்று கொண்டே இருந்தாங்க. ஆனால் ராஜலட்சுமியின் கோபம் குறையவே இல்லை. இனிமே நீ அந்த காலேஜ்க்கு போகவே கூடாது. வேலைக்கு போக வேண்டாம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வேண்டாம். அந்த இடத்தோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் இன்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ராகவனும் அதையே ஆதரித்து பேச ஆரம்பிச்சாரு. குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த காலேஜ்ல போதைப் பொருள் வழக்கு நடந்திருக்குது. அங்க வேலை பார்க்கிறவள நம்ம வீட்ல இருக்கிற ஆளேன்னு எல்லாரும் விரல் காட்டுறாங்கன்னு சொன்னாரு. மதி அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மையை விட பயமும் சமூகத்திற்கான அச்சமும் தான் அதிகமாயிருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதற்குள் ராஜலட்சுமி, உன் அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்கேன். இப்ப அவர்களும் இங்க வந்து உன்னை நல்லா கண்டிக்கணும்னு சொன்னதும் மதி முகத்தில் சிறிய மாற்றம் தெரிந்தது. அவர்கள் வரமாட்டாங்க மதி அமைதியாக சொன்னாங்க. உடனே ராஜலட்சுமி, நாங்க கூப்பிட்டா வராம இருப்பாங்களா?ன்னு கேட்க மதி மெதுவாக சிரித்தாங்க. நான் ஏற்கனவே பேசிட்டேன். வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்க நடக்கிற விஷயம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால அவர்களை தேவையில்லாமல் இழுக்க விரும்பல என தெளிவாக பதில் சொன்னாங்க.